அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவருக்கு இல்லாத உரிமையா? ஆனா அவரை தடுக்கிறது தான் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி உரிமை குரல் எழுப்பி இருக்காரு ஒருத்தர். யார் அவரு? மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தான். அதாவது செய்தியாளர் சந்திப்பப்ப, சார் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவரை இன்னும் கரூருக்கு போக விடாம தடுக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை தடுக்கல அப்படின்னு ஒரு கருத்து எழுதாமே அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எல்முருகன் சார் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த பாருங்க, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவருக்கு எங்க போறதுக்கு எப்போ போறதுக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஆனா அவருக்கு முறையான பாதுகாப்பை தான் நீங்க கொடுக்கணும். அதை முதல்ல ஒழுங்கா பண்ணுங்க சார் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்டா வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க ரெக்வஸ்ட் வச்சீங்களா இல்ல கட்டளை போட்டீங்களான்னு தான் எங்களுக்கு தெரியல. தமிழக காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு தமிழக அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் அவருக்கு இருக்கிறது. தடுக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை அவங்க என்ன உரிய பாதுகாப்பு கொடுங்க, நாங்க போறோம்னு தான் கேட்கறாங்க. அவங்க உரிய பாதுகாப்பு கொடுத்தோன்னே அவங்க போவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. அது விஜய்க்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சந்திப்பது என்பது அவருடைய கடமையும் கூட இருக்கிறது. சரிங்க ஐயா, நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் அவர் இந்த வழக்கறிஞர் விவகாரத்துல பாஜக தாங்க அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க இதெல்லாம் என்னத்தை நான் சொல்றது, அதாவது வழக்கறிஞரை நாங்க தாக்கல, சும்மா 2 தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் பேசுற பேச்சாங்க? இப்படியெல்லாம் பேசுறது விட்டுட்டு இந்த விவகாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பேசுங்கய்யா அப்படின்னு சொல்லி திரும்பியும் திருமாவளவன் அவர்களுக்கே ஒரு அட்வைஸை போட்டு விட்டுருக்காப்ல. முதல்ல திருமாவளவன் அவர்கள் தமிழக அரசியல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சீனியர் லீடர். ஆனா அவர் ஒரு வழக்கறிஞர் அவரை அடிக்கிறது, அதை வேடிக்கை பார்க்கறது, அது 4 தட்டு தட்டுனாங்க, 4 தட்டு தான் தட்டுனாங்கன்றத சொல்றது, இதெல்லாம் எந்த விதத்திலையும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி அவர் அவங்களுடைய கேடர்ஸ் அது மாதிரி செஞ்சதை கூட அவர் இறங்கி போய் உடனே தடுத்திருக்க வேண்டும். அப்படி பண்ணாதப்பா, அது தப்பு அப்படின்றத சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை விட்டு சும்மா 4 தட்டு தட்டுனாங்க என்பதெல்லாம் எந்த விதத்திலும் ஒரு நாகரிக அரசியல்ல ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருமாவளவன் அவர்கள் அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.